உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளில் சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். வசனம் 24, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். ஜனங்கள் எதிர்பார்ப்போடு உம்முடைய சத்திய வார்த்தையை கவனிக்க இருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே அறிமுகப்படுத்தி இந்த சத்திய வசனத்தை உங்களுக்கு ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டில் 104 முறை இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஒன்று அவனுடைய ஜனன நாள், மற்றொன்று அவனுடைய மரண நாள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் ஒரு உயிர்த்தெழுந்த நாள் ஒன்று உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை குறித்து பேதுருவும் கூட இருந்த சக சீஷர்களும் பயந்து நாளை என்ன நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற 120 பேர் அடங்கின இந்த பிள்ளைகள் ஒருமித்து கூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பேதுரு தேவ சமூகத்திலே ஆவிக்குள்ளாகி எழுந்து நின்று அவன் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியினால் அங்கிருந்த எல்லாரும் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை தேவ சமூகத்திலே பேசி தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆவிக்குள்ளாகி பிரசங்கித்த தேவனுடைய திருவசனமாகும் நாம் இன்றைக்கு வாசித்து கேட்ட வார்த்தை. அதில் சொல்லியிருக்கிற மிக ஆழமான சத்தியம் என்ன என்றால், அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவிப்பின்படி அவர் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை பிடித்தார்கள். அக்கிரமக்காரர்களில் ஒருவனை போல இயேசுவை சிலுவையிலே ஆணிகளை அடித்து அவர்கள் கொலை செய்தார்கள். இது திடீரென்று தோண்டப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. இயேசுவை இந்த பூமியிலே மனித குலத்தின் மீட்புக்காக மனித குல
உலகத்தின் ரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவித்தருளும்படிக்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி பேதுரு தெளிவாக அந்த இடத்துல சொல்லுகிறார், பிரசங்கிக்கிறார். அவருடைய முன்னறிவிப்பின்படியாக அவரை தேவன் இந்த பூமியிலே மரணத்திற்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே இயேசுவை அவர்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களின் கையிலே ஒரு அக்கிரமக்காரனை போல, ஒரு சபிக்கப்பட்டவனை போல, ஒரு கொலை குற்றம் செய்ததை விட மோசமான குற்றத்தை செய்கிற வண்ணமாக அவரை சிலுவையில் ஆணிகளை அடித்து கொலை செய்தார்கள். அதிலே 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்துல அந்த பேதுருடைய பிரசங்கம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாது இருந்தார் என்று பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை இந்த உலகத்திலிருந்து பிறந்தது முதல் அவரை கொலை செய்வதற்காக ரோம பேரரசு மிக தீவிரம் காட்டினது. அன்றைய அரசர்கள் அதற்கு பின்னால இவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று இயேசுவை அவர்கள் கொலை செய்வதற்கு திட்டம் வகுத்தார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு பிறந்த நாளிலே யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்ற திட்டவட்டமாய் விசாரித்து வரும்படி சொல்லும் பொழுது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய ராஜா கட்டளை இட்ட பொழுது இரவிலே யோசேப்புக்கு தரிசனமாயி, பிள்ளைக்கு ஆபத்து வரப்போகிறது, ஆதலால் நீங்கள் நாசரேத்திற்கு போய் தங்கிக் கொள்ளும்படிக்கு பரிசுத்தாவியானவர் தூதனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படி இயேசுனுடைய ஊழிய காலங்களில் யூத மத தலைவர்கள் இயேசுவை கொலை செய்ய, பரிசேயர்கள் கொலை செய்ய அவர்கள் முற்பட்ட காலங்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும் பொழுது இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவரை கொலை செய்ய அவர்கள் வகை தேடினார்கள். ஆனால் வேத பகுதி சொல்லுகிறது அவருடைய வேளை இன்னும் வரவில்லை. அங்கும் இயேசு தன்னுடைய உயிரை அவர்கள் எடுப்பதற்கு முயற்சித்த பொழுது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அங்கும் அவருடைய வேளை வரவில்லை. ஆனால் அவரை யூதாஸ் காரியோத், தன்னுடைய அன்பு ஊழியர்கள், அவர் எடுத்த சீஷர்கள், அவர்களில் ஒருவனாகிய யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தான். இயேசுவை பிடித்ததிலிருந்து 7 முறை விஸ்தரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவரை விடுதலை செய்வதற்கு பிலாத்து கூட முற்பட்ட பொழுது பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று ஜனம் கூக்குரலிட்டது. ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த குமாரனாகிய கிறிஸ்துவை மரண உபாதிகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இது நேற்றைக்கு இன்றைக்கு திடீரென்று உருவான ஒரு காரியம் அல்ல. பிதாவாகிய தேவன் ஆதாம் செய்து போன பாவத்திற்கு அதிலிருந்து தன் மக்களை விடுவித்துக் கொள்வதற்கு ஆண்டுகள் அவர் காத்திருந்து இந்த கிறிஸ்து என்கிற இரட்சகரை இந்த பூமியிலே தேவன் அனுப்பி, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேதுருடைய மகா பெரிய பிரசங்கமாகும் தேவன் நிர்ணயித்தார். தேவன் இயேசுவை இந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக
அர்ப்பணித்து ஆலோசனை பண்ணினார். அவருடைய முன்னறிவிப்பின்படி அவர் முன்னறிவித்தார், நான் என்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கிறிஸ்துவை இந்த பூமியிலே மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனுடைய இரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவித்துக் கொள்வதற்காக நான் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். அப்படி இயேசுவை ஒரு அக்கிரமக்காரனை போல, ஒரு பெரிய தவறு செய்த மனிதனை போல அவர்கள் இயேசுவை சிலுவை பாடுகளின் மூலமாக அடித்தார்கள். ஆனால் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டிலிருந்து அரமத்திய ஊரானாகிய ஒரு அந்தரங்க சீசனுடைய கல்லறையிலே அந்த மரண உபாதிகள் அவரை கட்டப்பட்டிருந்த நாட்கள் என்பது 3 நாட்கள். ஆனால் அந்த 3வது நாளிலே இருட்டோடே அருமையான மரியாள் கல்லறைக்கு செல்லும் பொழுது அந்த மரண உபாதிகளின் கட்டுகளில் இருந்து இயேசு விடுவிக்கப்பட்டு அவர் சொன்னபடியே மரண கட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தேவன் எங்கெல்லாம் தன்னுடைய வாக்கினாலே அல்லது வார்த்தையினாலே சொன்னாரோ அது தம்முடைய சொந்த கரத்தினால் நிறைவேறி இருக்கிறது என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. அதனால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியமும், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் ஒரு ப்ரீ பிளான் தேவனுக்கு முன்பாக இருந்தது. அவர் வார்த்தையில சொன்னாரு, அவர் மரண உபாதிகளின் மூலமாக கடத்திவிடப்படுவார். அவரை இந்த பூமியில் உள்ள எந்த மரண கட்டுகளும் அவரை மேற்கொள்ளாது. மரணத்தை ஜெயித்தவராய் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுவார் என்ற வார்த்தையின்படி இங்கே தாவீதினிடத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே அவர் நிறைவேற்றி காட்டினார். அதனால் இருட்டோடே மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல் யார் நமக்கு புரட்டுவார்கள், எப்படி சுகந்த வாசனையை வைக்க முடியும் என்று அங்கலாய்ப்போடு அங்கே அவர்கள் பிரவேசித்த பொழுது அவர்கள் கண்டது இயேசு அங்கே இல்லை. ஒருவள் இப்படி கேட்கிறாள், அவர் எங்கேயாவது திருட்டுத்தனமாக களவாக வைத்து போனது உண்மை என்று சொன்னால் அதை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல இயேசுவே வந்த இந்த சகோதரிக்கு அவர் பிரத்யட்சமாய், நீ என்னை தொடாதே, என் பிதாவினிடத்தில் நான் இதுவரையும் போகவில்லை என்று அவளுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார். ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் வேறொரு வேத பகுதியை கூட கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை இதை உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வாசிக்கும் பொழுது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இந்த நல்ல நாளிலே கொரிந்து சபையை பவுல் விசுவாசத்துக்கு நேராக அழைத்து செல்லும் பொழுது அவர் சொல்லுகிற 13ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இயேசு எழுந்திராவிட்டால்
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. உலகத்தில் அநேகருடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது, ராஜ்யத்தின் சாம்ராஜ்யத்தை கீழடக்கின ஹிட்லர், அலெக்சாண்டர், இந்தியாவில் பல மேதைகளுடைய கல்லறை அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒருவரை குறித்து பவுல் சொல்லுகிறார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லை. இயேசு உண்மையாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் பவுல் நின்று சொல்கிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. சபை விசுவாசியே, உங்களுடைய விசுவாசமும் விருதா. இயேசு அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆதலால் ஏன் அவர் உயிர்த்தெழ வேண்டும்? ஏன் அவருடைய மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும்? அவருடைய பாடுகளை குறித்து தியானித்தோம். அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்ட அடிகளை குறித்து சிந்தித்தோம். அவர் ஜீவனை விட்டார் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். ஆனால் இயேசுவை இந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க தேவன் முன் வந்தார். அந்த மரண உபாதிகளின் கட்டுகளை தேவனே விடுவித்து தேவனே அவரை உயிர்த்தெழ செய்தார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பரிசுத்த வேதாகமத்தில் கண்டவருடைய அநேகரை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று, வாஞ்சையுள்ள மரியாளுக்கு ஆண்டவர் அவர் தரிசனமானார். எம்மாவூருக்கு சென்ற சீஷர்களோடு பேசி அவர்களோடு தான் உயிர்த்தெழுந்ததை அப்பம் பிட்ட பொழுது அவர்களுக்கு அது வெளிப்படப்பட்டது. மூன்றாவதாக 10 பேர் நான் முகவுரையாய் சொன்ன பூட்டின அந்த அறைக்குள்ளே அவர் பிரத்யட்சமாய் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இந்த நல்ல நாளிலே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய், முன்னறிவிப்பின்படி தேவ பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டோம். அந்த இயேசுவை அவர்கள் பிடித்து அவரை சிலுவையிலே அறைய முற்பட்டார்கள். சத்துருவானவன் பல நேரத்தில் நம்மை பிடித்து அவனுடைய கண்ட்ரோல்ல வைக்க முற்படும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து, அவர் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் தந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நம்மை கற்றுக் கொடுத்தார். இயேசு அந்த 12 பேருக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் தன்னை முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால், நாமும் ஒரு நாளிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த உலக வாழ்வில் நமக்கு ஒரு மரணம் உண்டு. உயிர்த்தெழுதலின் முதல் வித்தாகும் நான் பிரசங்கிக்கிற இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக மரிப்பேன், நான் உங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் பரலோகத்திற்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, மற்றொரு தேற்றரவாளனை நான் போகிறது நல்லது, மற்றொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அப்படி 50வது நாளிலே இந்த பேதுருவோடு கூட இருந்தவர்கள் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஒருமித்திருந்த பொழுது அந்த இடத்தில் பிரத்யட்சமான பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆதலால் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே இயேசு உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு கிடைத்தது சமாதானம்.
நமக்கு கிடைத்தது சமாதானம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்மை படிப்பிக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கனே இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது என்று வேத புஸ்தகம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமையுள்ள கரம் அவரை இந்த பூமியிலே மனுகுலத்திற்காக மரிப்பதற்கு அவரை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை அரமத்திய ஊரானுடைய அந்தரங்க சீஷனுடைய கல்லறையிலிருந்து உயிர்த்தெழ வைத்ததும் பிதாவாகிய தேவன். இந்த தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் நித்திய ராஜ்யத்தில் யுகா யுகமாய் நாம் ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆதலால் உயிர்த்தெழுதலின் முதல் வித்து இயேசு கிறிஸ்து. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அவன் மரித்தால் பிழைப்பான். அவனுக்கு ஒரு நித்திய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் உண்டு. ஆதலால் இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை உலகமெங்கு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மரித்து கல்லறையில் அடக்கப்பட்ட தேவன் அல்ல. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்திலே அதே நேரத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் பூமியிலும் அவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவரை அண்டிக்கொண்டு அவருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லி உங்களுக்காக வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த வார்த்தையின்படி உமக்கு வாழ்ந்து இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காய் வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.